தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில பொதுக்குழு இன்றைக்கு நம்முடைய நிர்வாகிகள், ஒட்டுமொத்த நிர்வாகிகள் மற்றும் இங்கே கலந்துள்ள ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாலை வணக்கத்தை தெரிவித்து, முதற்கண் என்னை தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமூர்ந்த நன்றியை சொல்லி, நான் உங்களில் ஒருவனாக மக்களுக்கு சேவை செய்கின்ற பெரும்பான்மை படைத்தவனாக, யாருக்கும் அஞ்சாதவனாக, எதற்கெடுத்தாலும் எதையும் சகதிக்கக்கூடிய தன்மையுடையவனாக, மக்கள் பணியே சிறந்த பணி என் பணி, அது இம்மக்களுக்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்காக முழுமையாக பாடுபடுவேன் என்ற உறுதிமொழியிட்டு, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருந்து வருகின்ற பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய சமுதாய மக்கள், சமுதாயம் என்று சொல்லும்போது நம்முடைய தமிழக முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள், தாய்மார்கள் எல்லாம் எதையெல்லாம் நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசியலே ஆளுமை வேண்டும் வேண்டும் என்று நாம் அரசியல் அதிகாரத்தை, அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி பயணப்பட்டு சென்ற பொழுது கூட ஆட்சியிலே அதிகாரம் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பயணப்படுகின்ற வேளையிலே, தேர்தல் காலகட்டத்திலே நமக்காக ஒரு சீட்டுகளை ஒதுக்கினாலும் கூட, எந்த தொகுதியிலே நாம் நிற்கின்றோமோ அந்த தொகுதி மக்கள் நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்னை தேர்ந்தெடுத்தால் மக்களுக்கு விடுதலையை தவிர எனக்கு விடுதலை என்று நான் என்றுமே சொல்லுவது கிடையாது. இருக்கு வரை மக்களுக்கே பாடுபடுவேன் என்று சபதமிட்டுத்தானே இந்த பகுதியில் தன்னுடைய மக்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையை உணர்ந்துதான் அரசியலில் நாம் பங்கு கொள்வோம். 2026 தேர்தல் வருது. 2026 நம்ம என்ன பண்ண போறோங்கிறது எல்லோருடைய கேள்வி. யாரோடு பயணிக்க போகிறோம் என்ற எண்ணங்களும் மனதில் இருக்கிறது. 2027 யாரோடு பயணிக்க வேண்டும், பயணிக்க கூடாது என்பதை உங்கள் வாயிலாக பொதுக்குழுவின் மூலமாகத்தான் நான் முடிவு எடுப்பேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசியலிலே பலர் எடுப்பார்கள், தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக இருப்பார்கள். அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களில் ஒருவனாக நான் இருக்க போய்தான் மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டித்தான் முடிவெடுப்பேன் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த சமத்துவத்திற்கான பாதையை உருவாக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்கு பார்த்தாலும் எஸ்சி எஸ்சி என்று சொல்லி நம்மளை இழிவுபடுத்துகின்றவர்களை எல்லாம், நாங்களும் மனிதன் தானா, எதற்காகடா எங்களை எல்லாம் இழிவுபடுத்துகிறார் என்று சொல்வதை கூடாது என்பதற்காக பட்டியலிடத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி சுமார் 45 ஆண்டுகளாக நான் போராடி கொண்டிருக்கின்றவன். அப்பவே பேசும்போது சொல்லுவேன், அப்பொழுது தேவேந்திர குல வேளாளர் சங்க அமைப்பு வைத்து நான் சொல்லும் பொழுது, நாங்கள் எல்லாம் எஸ்சி கிடையாது, உளவு தொழிலையே முதன்மையாக கொண்ட என்னுடைய மக்கள் எஸ்சி என்று சொன்னால் எப்படி பொறுத்து கொண்டிருக்கும் முடியும் என்று நான் அப்பொழுது சொன்னேன். அப்பொழுது மற்ற இயக்கங்கள்லாம் அமைதியா இருந்தாங்க. என்னடா திடீர்னு இவர் வந்து எஸ்சி இல்லைன்னு சொல்றாரு, நம்மளுக்கெல்லாம் சலுகைகள்லாம் பேருமே, இந்த சலுகைகள் பேச்சுனா நம்ம எப்படி வாழ முடியும்னு சொல்லி ஒரு குருட்டு கணக்கோடு மற்றவர்கள் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அன்று சொன்னது இன்று எல்லோரும் சேர்ந்து சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது.
அப்பொழுது நான் கூறிய பொழுது செவியில் சாய்க்கவில்லை. எஸ்சி வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது கிராமத்திலே நம்ம பட்டியலின சமுதாய மக்களை பற்றி பிறர்கள் இழிவுபடுத்தி பேசினார்கள். எங்கேயாவது ஒரு ஆபீஸ் போனோம்னா நீ என்ன ஆளியான்னு கேட்பான். கூனி குறுகி நான் எஸ்சிங்க அப்படி சொல்லுவான். இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லும் பொழுது மாறுபுதட்டி எத்தனை உட்பிரிவுகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து இன்னைக்கு நம்மளை எல்லாம் தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை கொடுத்தது மத்திய அரசு. பாராளுமன்றத்திலே கோடி நமக்கு பெருமை சேர்த்து தந்தார்கள். இன்னும் நிறைய கிராமத்திலே தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை பெறவில்லை என்ற வருத்தத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எந்தெந்த கிராமத்திலே தன்னுடைய மக்கள் வாழுகின்றீர்களோ, நம்முடைய மக்கள் வாழுகின்றார்களோ, அந்த மக்கள் உடனடியாக நீங்கள் சென்று தாலுகா ஆபீஸிற்கு சென்று உங்களை பதிவை இட வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொல்லும் பொழுது ஜாதியை சொல்லாமல் எஸ்சி என்று சொன்னால் அது ஒரு வேறு பகுதியாக சென்றுவிடும். தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை கிடைத்த பிறகு கூட ஜாதியை சொல்வதற்கு அருகதையற்றவர்களாக இருக்கின்றவர்கள் நம்மளை வேற பகுதியிலே சேர்த்து விடுவார்கள். நம்முடைய ஜனத்தொகை எவ்வளவு என்று சொன்னால் கணக்கிட முடியாது. அதற்காகத்தான் சொல்கின்றேன், கிராமத்திலே வாழுகின்ற அனைத்து கிராமத்திலும் இருக்கின்ற நிர்வாகிகள் தயவு செய்து உங்களுடைய ஜாதி பெயரை சொல்லுங்கள், அது தேவேந்திர குல வேளாளர் என்று பதிவு செய்யுங்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பட்டியலினத்திலிருந்து வெளியே சென்றால் மட்டுமே நாம் சமத்துவத்தை பெற முடியுமே தவிர இருக்கும் வரை நம்மளை இழிவுபடுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள். அதை நீக்க வேண்டுமா வேண்டாமா? அதற்காக நாம் எல்லாம் குரல் கொடுப்போம். எதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை தேவை என்று எல்லோரும் சொல்லுகின்றோமோ, ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மாதிரி சொல்றான். ஒரு ஜாதி மொத்தத்திலே இங்க இருக்குது கிட்டத்தட்ட 7,25,00,000 நினைக்கிறேன். 7,25,00,000 எல்லா ஜாதியும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜாதி சொன்னா 2 கோடிங்கிறான், 3 கோடிங்கிறான், 10 கோடிங்கிறான், 7 கோடிங்கிறான், 5 கோடிங்கிறான். தேவேந்திர குல வேளாளருடைய எண்ணிக்கை 2011 மத்திய அரசு சென்சஸ் கணக்கு போறா. 2011 நம்ம எல்லாம் எஸ்சியா இருக்க போய் தான் 22 லட்சம் என்று சொன்னார்கள். பாத்துக்கங்க, மொத்தமே 22 லட்சம் தான் சொல்லியிருக்கான். ஆனால் நம்முடைய ஜனத்தொகை, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட 1,10,00,000 பேர் இருப்பதாக நான் கணக்கீடு இருக்கிறது. எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றார்கள் என்ற கணக்கீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஜாதி வாரிய கணக்கெடுத்தால் மட்டுமே அவர்களுக்கு சலுகைகள் பெறுவதற்காக கண்டிப்பாக நமக்கு அவசியம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதிவாரி கணக்கெடுத்து மக்கள் தொகை எவ்வளவு என்று நிர்ணயம் செய்தால் மட்டும்தான் இவ்வளவு மக்களுக்கு இதை செய்ய முடியும் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்ல முடியும். அதற்காக மத்திய அரசை மாநில அரசு நிர்பந்தம் செய்கிறது தவறல்லவா? மத்திய அரசிடம் நீங்கள் நிர்பந்தம் செய்ய வேண்டாமா? ஆளுங்கட்சியினர் அனைத்து கட்சிகளையும் கூட்டி அழைத்து ஜாதிவாரி கணக்கெடுத்து மாநில அரசு எடுக்கிறது. மாநில அரசு எடுக்கின்ற கணக்கை மத்திய அரசுக்கு நாம் எல்லாம் கொண்டு செல்லுவோம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராட வைப்போம் என்று சொன்னால் கிடைக்குமா கிடைக்காதா? எதற்காக நீங்கள் நழுவி விடுகின்றீர்கள்? நான் ஆட்சியாளரை சொல்லுகின்றேன், எடுத்தால் வேண்டாம் என்று தன்னுடைய மக்கள் சொல்லுவார்களா? பிற சமுதாயத்துக்காரர்கள் சொல்லுவார்களா? ஆக ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நமக்கு தேவை. இதை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் கணக்கிடப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி இந்த மாநில செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. அதோடு மட்டுமல்ல, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இதை வலியுறுத்துகிறது. வலியுறுத்தமா வேண்டாமா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமா வேண்டாமா? அப்பயே அமைதி பசியில் இருக்கீங்க நினைக்க பாவம். அதே மாதிரி மும்மொழி கொள்கை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு.
மத்திய அரசு கொண்டு வருகின்ற நல்ல திட்டங்களை எப்பொழுதுமே ஒரு அரசு, ஆளுகின்ற அரசு தப்பாத்தான் சொல்லுவாங்க. மும்மொழிகளை கொள்கை என்றால் என்ன நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. 3 மொழிகளை கண்டிப்பாக அரசு பள்ளியில் இருந்து, ஆரம்ப கல்வியில் இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு நிர்பந்தம் செய்யவில்லை. படிக்க சொல்கின்றார்கள். நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ஆளுங்கட்சியினர் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? இந்தியை திணிக்கிறார்கள். விடுதாய எங்களை இந்தி படிக்க முடியாம நாத்துல போய் நான் வர்ற பாடு, ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கூட்டிட்டு போய் யாரேன்னா என்னன்னு தெரியாது, அவன் திட்டுறானா பேசுறானா வான்னு சொல்றானா கூட தெரியாது. இப்படி படிக்காத முட்டாளாகி போய் வடக்க போய் நிக்கிறத விட நீங்க படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னது தவறா? இந்த முன்மொழி கொள்கையை ஆதரிக்கணுமா வேண்டாமா? அதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. படிங்கள் என்று சொல்லுகிறது. இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலத்திலே ஏதாவது ஒரு மொழியை எடுத்து படியுங்கள், அது உங்களுக்கு சால சிறந்தது என்று சொல்லுகின்றார்கள். அப்ப படிக்கணுமா வேண்டாமா? அப்ப தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா? ஆதரவு கொடுக்கின்றோம். மாநில அரசு முதலமைச்சர் அவர்களே, படிக்கின்ற குழந்தைகளை படிக்க வையுங்கள். படிக்க வேண்டாம் என்று தயவு செய்து சொல்ல வேண்டாம். படிப்பால் மட்டுமே மேன்மை அடையுமே தவிர தமிழ் 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 என்று சொல்லி வாழ்வீசி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலத்திற்கு செல்ல முடியாத இழிநிலை ஏற்படும். படிக்க கற்றுக்கொள்ள சொல்லுங்கள். யாரும் எந்த மொழியும் திணிக்கவில்லை. திணிக்கின்ற மொழி எந்த மொழியும் அல்ல. நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு ஒரு யோசனை. முதலமைச்சருக்கு தமிழை பூரா மற்ற மாநிலத்தில் படிக்க சொல்லி இங்க சொல்லலாமே, ஏன் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு சொல்லவே இல்லை? எத்தனை முறை கலைஞர் ஆண்டாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆண்டாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டாங்க, காமராசர் அவர்கள் ஆண்டாங்க. அந்த நேரத்தில் தமிழ் மொழியை போய் வெளியில கத்துக்கான்னு சொல்லி யாரும் சொல்லல. இன்னைக்கு இந்தியா சொல்லுகிறது, மும்மொழி கொள்கையில் ஏதாவது மொழி எடுத்து படிங்க, உங்களுக்கு நல்லது என்று சொல்லுகின்றது. நல்லதை வரவேற்க வேண்டாமா? தமிழ் மொழி வேண்டும், நமக்கு இல்லை என்று சொல்லவில்லை, தாய்மொழி தான். ஆனால் பிற நாள் மாநிலத்திற்கு செல்லும் பொழுது தமிழ் மொழியை யாருமே பேசுவது கிடையாது. ஆனா உலக மொழின்னு சொல்ற இங்கிலீஷ் டஸ் புஷ்னு எல்லா பயிலும் பேசிக்கிட்டு இருக்கான். நம் நாட்டு மொழியை படிக்க சொல்கின்றார் பிரதமர், அதை வேண்டாம் என்று எதிர்க்கின்றார்கள். புரிந்து கொள்ளுங்கள். படித்து அறிவுள்ளவனாக உருவாக்குவதற்காக பாரத பிரதமர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். படிக்க வேண்டாம், நீங்கள் முட்டாளாக இரு என்று சொல்லி மாநில அரசு சொல்லுகின்றது. ஆகவே மும்மொழி கொள்கையை ஏற்கின்றோம், நாங்கள் வேண்டும் என்று சொல்கின்றோம், கற்க சொல்கின்றோம், திணிக்க சொல்லவில்லை என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் இப்படி எல்லாம் நம்மளை கீழ்த்தரமா பண்றாங்க? எண்ணி பார்க்க வேண்டாமா? நீங்க நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, திங்க் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு மக்களவை சீரமைப்புன்னு சொல்லி இப்போ ஒரு கூட்டம் போட்டாங்க. நம்முடைய மத்திய அரசு என்ன சொல்லுது? சீரமைப்பு திட்டம் போட்டு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை குறைக்க போவதாக ஒரு செய்தி வதந்தி. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன சீரமைப்புன்னு சொன்னா, மக்கள் தொகை கணக்கெடுத்து அதன் அடிப்படையிலே பாராளுமன்றத்தை மேன்மையடைய செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் மறுசீரமைப்பின் அடிப்படையிலே நம்முடைய எண்ணிக்கையை குறைக்க போகின்றார்கள், இதற்கு அனைத்து கட்சியினரும் வர வேண்டும் என்று சொல்லி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்தார்கள். அங்கே நானும் சென்றிருந்தேன். மறுசீரமைப்பு எம்பி சீட்டு குறையும் சொன்னா, பாராளுமன்றம் எண்ணிக்கை தமிழகத்திலே குறையும் என்று சொன்னால் அதை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உரிமையாக எதிர்க்கிறது. நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம் என்று சொன்னோம். அனைத்து கட்சியும் சொன்னாங்க. இதே போன்றுதான் நாங்க சொல்றோம். சாதிவாரி கணக்கெடுங்க, அனைத்து அரசியல் கட்சிகளும் உங்களுக்கு உறுதியாக இருப்பாங்கன்னு சொல்றேன். இது வேறு அது வேறு, இரண்டும் ஒன்றுதான். மத்திய அரசுக்கு அமித்ஷா அவர்கள் தெளிவா சொன்னார். தமிழ் நாட்டில் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைக்கப்படாதுன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங்ல பேசினாரு, ஒரு பிரஸ்ல கொடுத்தாரு. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்றாரு? எழுத்து மூலமா சொல்லுங்க. அவர்கள் சொல்வது உண்மை.
நிச்சயமாக குறைக்கப்பட மாட்டாது. குறைத்தால் நாங்களும் உங்களோடு இணைந்து செயல்படுவோம், போராடுவோம் என்று சொல்லி இருக்கின்றோம். அதுபோன்று ஜாதிவாரி கணக்கை எடுங்க, நாம் எல்லோரும் சேர்ந்து போராடலாமே. இதில் என்ன தவறு இருக்கிறது? இதைதான் மக்களவை சீரமைப்பு குறித்து மறுசீரமைப்பு நடைபெறாது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. மீனவர் பாதுகாப்பு உங்களுக்கு தெரியும் தானே? மீனவருக்கு பாதுகாப்பு எங்கேயா கொடுக்குறாங்களா? கடலுக்கு போயிட்டு திருப்பி வரான்னா அவன் எப்படி வருவான்னு கூட தெரியல. எத்தனை பேர் செத்துருக்காங்க, எத்தனை பேர் இளைஞர் சிறையில் இருக்கிறாங்க. அவர் சிறைக்கு போன உடனே இங்க வந்து முதலமைச்சர் லெட்டர் போடுவார், எங்களது மீனவர்களை எல்லாம் கைது செய்துவிட்டார்கள், மத்திய அரசை விடுதலை செய். இது ஒரு வரையறுக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம். இது மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இருவரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு தமிழக எல்லையிலிருந்து இலங்கையினுடைய எல்லைக்கு தவறி சென்று விட்டால், அது வரையறுக்கப்படக்கூடிய எல்லையை சரியா செய்தால் இந்த நிலை ஏற்படாது. மீனவருடைய பாதுகாப்பு துரிதமாக செயல்படும், மீனவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்படும். அதற்கு நாம் எல்லாம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அதுக்கு போராட தயாராக இருக்கிறது. வரையறுக்கப்பட வேண்டிய ஒரு இடம், நிலம், அந்த இடத்தை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தான் சொல்லணும். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த பிரச்சனை எவ்வளவு பேர் சீறி வாழ்ந்து ஏமாந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சீர் செய்யணுமா வேண்டாமா? சீர் செய்யணுமா வேண்டாமா? சரி, இன்னொன்னு பாருங்க, போதைப் பொருள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லைன்னு மாநில அரசால சொல்ல முடியுமா? அன்பு தாய்மார்கள் சொல்றாங்க, மது வேண்டவே வேண்டாம், மதிய ஒழிப்பு வேண்டாம். குடிச்சிட்டு வீட்டில் நிம்மதியா தூங்க முடியல. யாராவது செவி சாய்க்கிறாங்களா? இன்னைக்கு மதுவுல எவ்வளவு லஞ்ச லாவணிகள் இருக்கு என்பதை எவ்வளவோ பட்ஜெட் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதுவினால் மாண்டோர் அதிகம், மீண்டோர் கிடையாது. இதான வரலாறு. அந்த மதுவை மூணுனா தான் என்னையா உங்களுக்கு பிரச்சனை? கோடி கோடியா கொள்ளையடிச்சு சாப்பிடுறீங்களே, இந்த மதுவை மூடி நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டுமா வேண்டாமா? இதைத்தானே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்கின்றது. அறவே ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, போதை ஒழிப்பு இந்த நாட்டில் இருக்கப்பட வேண்டுமா இல்லையா? அழிக்கப்பட வேண்டுமா இல்லையா? இல்ல பாதி பேர் குடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க போதையில இருக்கீங்களா? இல்ல தெளிவா தானே இருக்கீங்க. அப்ப போதை வேண்டுமா வேண்டாமா? இதைத்தானே கேட்க நான் விரும்புறேன். எம்மா என்னமா சொல்றீங்க? நீங்களும் சேர்ந்து குடிக்கலான் இருக்கீங்களா? வேண்டாம்ல. மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அனைத்து ஜாதி சமுதாய மக்கள் போதையிலே வாழக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம். மதுவை ஒழிக்க வேண்டும், அடிக்கின்ற கொள்ளையை தணிக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது இன்னைக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சரி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்காவது நிறைவேற்றிருக்காங்களா? ஒழுங்கா? எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, எங்கு பார்த்தாலும் சீரழிவுகள், எங்கு பார்த்தாலும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பீர்கள். தென் மாவட்டத்திலே கலவரம் என்று சொல்லுகின்றார்களே, தமிழகம் முழுவதும் கொலை கழகங்களாக இருப்பது உங்களுடைய ஆட்சியிலே தானே. எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, வரலாற்று சுவடுகள் எழுதுவது போன்று பத்திரிகை செய்திகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இது எதனால் ஏற்படுகிறது? போதையினால் ஏற்படுகிறது, கஞ்சாவினால் ஏற்படுகிறது. அந்த கஞ்சா காரணம் ஒரு 3 கிலோ பிடிக்கிறான், 5 கிலோ, கடந்த வாரத்தில் கூட ஒரு 5 கிலோ பிடிச்சதாக பத்திரிகை செய்தியில பார்த்தேன். வித்தவனை பிடிக்கிறான், அங்கிருந்து மொத்தம் கொண்டு இறக்கணும் விட்டுறான். யார் செய்யறது? அவனை தானே நீ கைது பண்ணணும். விக்கிரம அன்னைக்கு 5-10 கிடைக்கும்னு சொல்லி வித்துக்கிட்டு அலைகிறான். மூலமாக இருந்து அங்கிருந்து கொண்டு வருகிறது எங்கிருந்து விளையுது? அங்கிருந்து மொத்தமா ஏற்றுமதி செய்தவன் யாரு? அவனெல்லாம் நீங்க பிடிக்கணும் காவல்துறை. அதை விட்டு வீட்டுல படுத்திருக்கவனை கொண்டு போய் நீ கஞ்சா வித்துருக்காவா? இப்போ புதுசா ஒரு கொள்கை வச்சிருக்காங்க காவல்துறை எல்லாம். ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் 5 கிலோ 10 கிலோ கஞ்சா ஸ்டாக்ல இருக்கும். தெரியுமா தெரியாதா? தெரியும்ல உங்களுக்கு. 5 கிலோ 10 கிலோ காவல்துறையில இருக்கும்.
உடனே யாராவது ஒருத்தன் கட்சிக்கார வேண்டாம் வச்சுக்காங்க, அங்க இருக்க மாவட்ட செயலாளருக்கும் மந்திரிக்கோ வேண்டாம்னு சொல்லிங்க, அப்படியே கூப்பிடுவான், சூப்பரண்டா கூப்பிடுவான். கூப்பிட்டு இன்னார பிடிச்சி உள்ள போட்டுட்டு ஒரு 3 கிலோ கஞ்சா கேஸ்ல உள்ள போடு. நடக்குதா இல்லையா? தமிழ்நாட்டில் நடக்கலையா இல்லைன்னு முதலமைச்சர் சொல்லுவாரா? இல்ல மந்திரிகள் சொல்லுவாங்களா? இல்ல காவல்துறை சொல்லுவாங்களா? ஏற்கனவே கடந்த ஆட்சியில் நடந்திருக்கா இல்லையா? அந்த அம்மா இருக்கும்போது நிறைய பேரை கஞ்சா கேஸ், யாரை பிடிச்சாலும் கஞ்சா கேஸை பிடிச்சி உள்ள போடும். ஏன்னா அந்த வழக்கினுடைய சட்டம் என்னன்னு கேட்டா உடனே ஜாமீன் கிடைக்காது. இதுதான் இதுக்கு இந்த கஞ்சாவே இல்லாம ஆகிட்டா எல்லாரும் நிம்மதியா வாழ முடியுமா? முடியாதா? தயவு செய்து தமிழக அரசை அன்பாக கேட்கிறேன், இந்த கஞ்சாவை முழுமையாக ஒழித்து தர உங்களை அன்பாக கேட்கிறேன். அது ஒழிந்தால் மட்டும்தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இதை நம்ம ஒழிக்கணுமா வேண்டாமா? ஒழிக்கணும். எப்படி சட்டம் விளங்கும்? சட்டம் ஒழுங்கா இருக்கு, யோசி ஒழுங்கா இருக்கு, எப்படி கூட விளங்கும்? கஞ்சா போதையில போய் அவனே வெட்டி போறான். எதுக்குடா வெட்டினு கேட்டா, நான் போதையில இருந்த வெட்டி விட்டாங்கிறான். எதிரி கிடையாது, எதிரியை வெட்டல அவன். எதுக்கியா நீ அந்த ஆளை போய் வெட்டினு கேட்டா, நான் போதையில கஞ்சா போதையில வெட்டுனாங்கிறான். பத்திரிகை செய்தி சொல்லுது உடனே ஜாதி கலவரம். ஏன்னா அவன் போதையில வெட்டினவனை போய் ஜாதி கலவரம்னு சொல்லி நீனே தூண்டிக்கிட்டு இருக்க. கிடையாது. தாயை பெற்ற தாயை கொலை செய்கின்றான் கஞ்சா போதையிலே, சகோதரனை கொலை செய்கின்றான் கஞ்சா போதையிலே, சகோதரியை கொலை செய்கின்றான் கஞ்சா போதையிலே. இப்படி எல்லாம் இருக்கின்ற மாநில அரசு மத்திய அரசை குறை சொல்லுகின்றீர்கள். நீங்கள் சட்ட ஒழுங்கை பராமரிக்கின்றீர்களா? என்னுடைய கேள்விதான். பராமரிக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு எத்தனையோ தீர்மானங்களை போறீங்களா, இதை செய்யணுமா வேண்டாம்? அந்த மக்களுடைய நிலை என்ன? தமிழக மக்கள் 7 கோடி 20 லட்சம் பேர் இதைத்தாயா கேட்கிறோம். நீதி வேண்டும், நேர்மை வேண்டும், போராட வேண்டும், போர்க்களமாக இருக்கக்கூடாது என்று சொன்னால் போதை அறுவே ஒழிக்க வேண்டும். ஒழிப்போமா ஒழிக்க மாட்டோமா? இன்னொரு சொல்ல, விவசாயத்தை பாதுகாக்கணும். எப்படி கூட விவசாயத்தை பாதுகாப்பீங்க சொல்லுங்க? என் போதையில படுத்துக்கிட்டான விவசாயம் போய் பார்க்கறது நீ நான் போய் பார்க்க முடியும்? நம்முடைய தாய் தந்திர்கள்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து விவசாயத்தை மேன்மைப்படுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் விவசாய குடி, மாற்றானுக்கு சோறு போடுகின்ற குலப்பெருமை நிலைநாட்டுகின்ற பெரு மகிழ்ச்சியானவர்கள். அவர்களை பார்த்து எசிங்கிற பட்டியலினங்கிற உழைக்கிறவையா, ஊருக்கெல்லாம் சோறு போடுற சமுதாயம் அல்ல. விவசாயிகள் அனைத்து ஜாதியிலும் இருக்கிறாங்க. அனைவரையும் சொல்லுகின்றேன், விவசாயிகளை பழி வாங்க வேண்டாம். விவசாயம் இல்லை என்று சொன்னால் நாடு, இந்திய நாடே சுடுகாடாகிவிடும் என்பதை மட்டும் எண்ணிக்கொள்ள வேண்டும். சோறு கிடைக்காது, எல்லாம் ஃபாரின்ல இறக்குமதி பண்ணி திங்க முடியும். இருக்கிற மந்திரிமார்கள் பெரிய ஆளுகள் திம்பீங்க. இந்த ஏழை விவசாய மக்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், சகோதரருடைய நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயம் மேம்பட வேண்டுமா இல்லையா? விவசாயத்திற்கு ஒதுக்கீடு பண்றீங்களா? கிடையாது. ஏழை விவசாயிகள் மேலும் சிறந்து, இப்போ ஒரு மழை வந்துட்டுன்னு வச்சுக்கீங்களேன், அங்கே பூரா மழை கோரவத்தாண்ட ஆடி விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒரு ஏக்கருக்கு 5000 இல்லை 2000. ஏண்டா இது என்ன அநியாயமா இருக்கு? இந்த 2000 ரூபாய் விவசாயம் ஒரு ஏக்கர் நிலத்துல பயிர் பச்சு எடுக்க முடியுமா? அழிஞ்சு போச்சுன்னா அவனுடைய நிலை என்ன? அந்த குடும்பம் வாழ்வாதாரம் வாழ்வதற்கு குறைஞ்சது ஒரு 25,000 கொடுக்கலாம் ஐயா. ஒவ்வொரு மந்திரி வீட்டிலும் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறப்ப அதை கொடுங்களேன் ஐயா. விவசாயிகள் பெருகட்டுமே, விவசாய மக்கள் வாழட்டுமே, இந்த குளங்கள் வாழட்டும், விவசாய மக்கள் எல்லாம் வாழணும்னு சொன்னா இருக்கிற பணத்தை கொடு. நீ கடமா வாங்க போறீங்க, இருக்கிற பக்கத்தை கொடுக்கலாம்ல. அந்தந்த மந்திரிகள் பைக்கில் வச்சு எடுத்து கொடுக்கலாம். நான் எங்களுடைய விவசாய மக்களுக்கு இந்த கிராமத்துக்கு இத்தனை 1000 கொடுக்க, 10 லட்சம் கொடுக்க வேண்டியதானே? இதெல்லாம் உண்டா இல்லையா? இல்லை. சரி, இன்னொன்னு சொல்றேன், பெண்கள் பாதுகாப்பு இருக்கா? பெண்களுக்கு கிடையவே கிடையாது. கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் நைட்டு தாய் கல்லூரிக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு எப்படா என் பொண்ணு வருவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அங்கே இப்போ நிறைய பத்திரிகை செய்தி பாருங்க. அங்கே பாலியல் சீண்டல், பாலியல் பலாத்காரம், பெண்களுடைய கொடுமை, இதெல்லாம் அங்கே ரொம்ப பார்க்குறோம். தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கறது? நம்ம அரசு தானே கொடுக்கணும், நம்ம தானே கொடுக்கணும். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுக்க தயாராக இருக்கிறது.
கொடூர்களை கொலை செய்ய கூட தயங்க மாட்டோம். அதற்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீர்களா? என்னுடைய கேள்வி அதுதான். அதற்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீர்களா? சட்டமாம் சட்டம். சட்டத்தை ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம் தான் திட்டம் போட்டு இந்த மக்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பு மக்களுக்கு, அதாவது பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இப்படியெல்லாம் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு இயற்கை வளம் எல்லாம் செத்து போச்சு. எங்கு பார்த்தால் இயற்கை வளங்களை பூரா என்ன ஆகிட்டான்? நாடு அழிச்சு வீடாகிட்டான். இன்னைக்கு ஒரு ஏக்கர் நிலத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 மூட்டை 20 மூட்டை 30 மூட்டை அரிசி வர இடத்துல பில்டிங்கை கட்டி தண்ணி எல்லாம் தரைக்கு கீழே போய் நாசமா அழிச்சு விட்டாங்க ஐயா. எல்லா இடமும் பில்டிங்ஸ், பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய ஃபேக்டரி, பெரிய பெரிய நிலங்கள் எல்லாம் அழிச்சு பாதுகாப்பு. விவசாயத்தை எப்படி பாதுகாப்பு கொடுப்பான்? இயற்கை வளம் எப்படி பெருகும்? மரங்களை பூரா அழிச்சுட்டான். ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி ஏலகிரி மலை, ஏற்காடு, இந்த மலையெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் ஒரு 25-30 வருஷத்துக்கு நாங்கள் போகும்போது பயங்கரமான ஃபாரஸ்டா இருக்கும். ஃபாரஸ்ட் மீன்ஸ் வந்து நிறைய மரங்கள், அடர்த்தியான காடுகள். அப்பொழுது மழை நிறைய பெய்யும், விவசாயம் சரி நிறைய பெருகிச்சு. மரங்களே இல்லையா, கொள்ளக்கார போல பூரா போல வித்துட்டான், எல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றி விட்டாங்க. பாதி பேர் பெரிய பெரிய மந்திரிகள் வீட்டில் பூரா கொண்டு வந்து வச்சுக்கிட்டான். மக்களுடைய நிலை எண்ணி பாருங்கய்யா. எப்படி பாதுகாக்க முடியும்? இயற்கையை எப்படி பாதுகாப்ப? இயற்கை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதற்கு ஒரு திட்டம் போட்டு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலையை அரசு உருவாக்க வேண்டும். தானே உண்மை. எப்பா இன்னைக்கு இலங்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. தமிழருடைய தலைவராக இருந்த பிரபாகரன் அவர்களை கொண்டு விட்டாங்க. கொன்ன பிறகு செத்து கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்குமா? எத்தனை வருஷம் இருக்கும்? 15 வருஷத்துக்கு மேலாச்சு. இதுக்கும் அதுக்கு தடை. ஏதாவது இலங்கை தமிழன் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பொழப்பு நடத்துறதுக்கு ஏதோ சாப்பாடு வேலைக்கு வந்து ஹோட்டல்லையோ வெளியிலையோ இங்கே வேலை பார்த்தான்னா என் மேலே விடுதலை புலி ஒன்று போட்டு உடனே அவனை பிடிச்சி உள்ளே போடுன்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாயா. இறந்து அழிஞ்சு 18 வருஷம் ஆகி போச்சு. வளருதோ வளராதோ உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இலங்கையிலிருந்து வந்தது தப்பா, நாட்டில் வந்து குடியேறது தப்பா? அவனுக்கு ஒரு பட்டம், அங்கேருந்து எவனை பிடிச்சி வந்தாலும் இந்த பொன்மணி தீவிரவாதம், அதாவது தீவிரவாதம் டைகர் வந்தவங்க, விடுதலை புலியில இயக்கத்தில் இருந்தவங்க, அப்படி சொல்லி பொய் வழக்கு போட்டு இங்கேருந்து பிடிச்சி அந்த நாட்டுக்கே அனுப்பிச்சு கொல்ல சொல்றாங்கய்யா. இது என்ன நியாயம்? அப்ப அதை முழுமையா தடை நீக்கணுமா வேண்டாமா? மாநில அரசு நீக்கணும், மத்திய அரசு நீக்கணும். இதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த விடுதலை புலிகளுடைய இயக்கத்தை தடையை நீக்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம். நீக்கணுமா வேண்டாமா? தமிழர்களை வரவேற்கக்கூடிய தமிழ்நாடு நீக்குங்க. ஏன் நீக்க மாட்டீங்க? ஒன்று செய்யுங்களேன், உங்க சட்டமன்றத்தில் ஒரு ரிசர்வேஷன் பாஸ் பண்ணுங்களேன். மத்திய அரசு நீக்கலன்னு சொன்னா நாங்க சட்டமன்றத்தில் ரிசர்வேஷன் பாஸ் பண்றோம், விடுதலை புலிகள் விடுதலை புலிகளை வந்து நாங்க ஆதரிக்கல, நீக்கிற தடையை நீக்கிறோம் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல மாட்டீங்க? தமிழர்களை தயவு செய்து பழி வாங்க வேண்டாம். இந்த நாட்டில் உலக நாடுகள் அனைவரும் வாழுகின்ற தமிழர்கள் எல்லாம் ஒரு தாய் பெற்றெடுத்த மக்கள். அந்த மக்களை இழிவுபடுத்துகின்றவனும் ஒரு இயக்கத்தினுடைய பெயரை சொல்லி அழிக்க வேண்டாம். பிடிச்சு கொண்டு சும்மா இல்ல, இந்த முகாம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 முகாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அங்க கொண்டு அடைச்சு சோத்த போட்டுறான். அதுலயும் கொள்ள, அதுலயும் ஊழல். ஒரு ஆளுக்கு இவ்வளவு நிர்ணயம் பண்ணி ஒரு உதாரணத்துக்கு 350 ரூபா வச்சுக்கங்களேன், அங்க 150 ரூபா தான் 250 ரூபா கொள்ள மத்திய அரசு நிதி வாங்கிடுவாங்க. முகாமில் அடக்கி இருக்காங்க, அவங்களுக்கு அகதிகளா இருக்காங்க, அவங்களுக்கு அகதிகளுக்கு சோறு போடுறோம்னு சொல்லி அங்கேயும் கொள்ள. இதுதானே நியாயம்? இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தா அந்த மக்களுடைய நிலை என்ன? தமிழர்களை தமிழக பாருங்கள், அந்த தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்று சொல்லி யார் சொல்றா? யார் சொல்றா?
தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வலியுறுத்துது. ஏழை எளிய மக்களுக்கு வாதாடுகின்ற சட்டத்துறை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? காசு இல்ல பணம் இல்லைன்னு சொன்னா அதுக்குன்னு சட்டத்துறை இருக்குது, தனியா இருக்குது. ஆனால் அந்த சட்டத்துறையில் இருக்கிற அட்வொகேட்ஸ் கூட நமக்கு வாதாடுவது கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் அதற்காக கொடுக்கின்ற நிதியை அவங்க எடுத்துக்கிறாங்க. இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு யார்? அரசு தானே கண்காணிக்கணும். அதனால வழக்கறிஞருடைய நலனை கருதி நம்மெல்லாம் அவங்களுக்கு சலுகைகள் செய்யணும் சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களுக்காக வேண்டுகிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கல கடமை பண்ணீங்க. இன்னைக்கு திமுக அரசு தேர்தல் வரமுறைப்படுத்தி உங்களுக்கு எவ்வளவோ சொன்னாங்க, திட்டங்களை சொன்னாங்க தெரியுமில்ல? இல்ல பசிக்குதா ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லையா? பசிக்குதா? எவ்வளவோ சொன்னாங்க. அந்த சலுகை செய்வோம், இந்த சலுகை செய்வோம், அதை செஞ்சோம், இதை செய்வோம் எல்லாம் சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த சலுகையாவது இந்த மக்களுக்கு செய்தார்களா? எங்களுடைய கேள்வி. ஏதாவது ஒரு சலுகை நீதித்துறையில் கிடையாது, அரசு ஊழியருக்கு கிடையாது, விவசாயிகளுக்கு கிடையாது, மது விலக்க சொன்னால் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் கொடுத்ததை எல்லாம் 99% நாங்கள் உறுதி செய்து விட்டோம், முடித்து விட்டோம். எங்க முடிச்சு எல்லாம் முடிச்சு விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப எப்படித்தான் இந்த மக்களுடைய வாழ்வாதார நிலைகள் ஏற்படும் என்பதை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலையை பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம் தான் அதிகமா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதனால நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உங்களெல்லாம் சொல்றேன், இன்னைக்கு நிறைய காலியிட பணிகள்லாம் நிறைய இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரியா, கீழ்மட்ட அதிகாரியா இருக்கிறவன் ஒரு தாசில்தார்னு வச்சுக்கோங்க, உதாரணத்தை வச்சுக்கோங்களேன். அந்த தாசில்தார் ப்ரமோஷன் ஆனான்னு சொன்னா அங்கேயும் பார்சாலிட்டி பார்க்கறாங்க. சீனியாரிட்டி பிரகாரம் அவனுக்கு பதவி உயர்வு கொடுக்கிறது கிடையாது. ஒருத்தன் சீனியரா வர்றான்னு சொன்னா அவன் மேல ஏதாவது லஞ்சம் வாங்கினான்னு சொல்லி ஒரு புட்டப் கேஸ் போட்டுட்டு அவனை கீழே தள்ளி இன்னொரு ஜாதிக்காரனை கொண்டு வர்றதுக்கு அவனை முயற்சி பண்றாங்க. இதுதானே அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. கேட்டா டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன், தப்பு பண்ணா தூக்கிட்டான்னு சொல்லி. இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எல்லா துறையிலும் எடுத்தா ஒரு ஆபீசர் இங்க இருக்க மாட்டான், எல்லா பேரும் உள்ளதா இருப்பான். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கேட்கிற, மெடிக்கலா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் 99க்கு 100 பேர் உள்ளதா இருக்கணும். அவ்வளவு கொள்ளைக்காரங்க நாட்டில் போய் புரிவிட்டாங்க. ஐயா ரிட்டையர்டா இருக்கிற போலீஸ் ஆபீசர் பூரா கிட்டத்தட்ட 200-300 கோடியில பங்களாஸ் கட்டிருக்காங்க. எப்படியா உழைச்சாயா வந்துச்சு நான் கேட்கிறேன். ஐயா ஐஏஎஸ் ஐபிஎஸ் பூராவே மெட்ராஸ் சிட்டி பூரா, மெட்ராஸ், பெங்களூரு, ஒவ்வொரு பகுதியில வெளிநாட்டுலாம் கொண்டு வச்சிருக்காங்க. அந்த பங்களாலாம் நீங்க உழைச்ச காசு ஐயா வந்துச்சு. அவ்வளவு கொள்ளை. அப்புறம் நீதி சட்டம் ஒழுங்கு எப்படி நடக்கும்? இதே அரசு கண்டுக்கிட மாட்டேங்க. நீனும் கொள்ளடிக்க, நானும் கொள்ளடிக்க, நான் எங்க கேட்க போறேன், நீ எங்க கேட்க போற, மக்கள் நீ எல்லாம் நம்மளாம் செத்து போண்டிதான். இந்த இழிநிலை தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் கூட இருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டை தான் அதிகமாக பேச முடியும். அப்ப அதை சரி பண்ணுவதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வரும்னு நினைக்கிறேன். உண்மையா இல்லையா? நம்ம வந்தா சரியாயிரும்ல? கேட்பேன், ஒரு திருப்பு சொல்லுவேன், ஒரே ஒரு திருப்பு சொல்லுவேன், கேள்றாம்ப, அதையும் மீறி செய்யலாம், 2வது திருப்பு சொல்லுவேன், அதையும் கேட்கலன்னு சொன்னா 3வது திருப்பு சொல்லுவேன், 3வது திருப்பும் கேட்க சொன்னா மிதிச்சு அனுப்பிச்சு விட்டு ஓடி போடான்னு இந்த ஊருக்கே லாய்க்குன்னு சொல்லிட்டு. உண்மையா இல்லையா? அப்பதான் நம்மளுடைய நிலைகள் மாறும். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்புக்கு போகாத காரணம் என்ன? படிச்சு முடிச்சுட்டு போறாங்க, கஞ்சா போட்டு வீட்டுல தான் படுத்திருக்கா சித்தார்கள், சின்ன குழந்தைங்க. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறவன் சின்ன வயசுல ஒரு ஸ்கூல்ல கூட சமீபத்தில் பத்திரிகையில் பார்த்தேன், ஒரு 11 வயசோ 12 வயசு பையன் பாக்கெட்ல பிராந்தி பாட்டில் வச்சுட்டு போறான். அப்பா குடிச்சதை எடுத்துட்டு போனானோ அவன் குடிக்க எடுத்துட்டு போனானோ தெரியல. எவ்வளவு இளைநிலையா இருக்கு, பத்திரிகை செய்தியா போடுறான். நீனும் நானும் நன்மை, ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம உதவி சொன்னா நம்மளை போடவே மாட்டான். இந்த மாதிரி இளைநிலை பத்திரிகை துறை இதே மாதிரி தான் இருக்குது. நல்ல செய்திகளை சொல்வதே கிடையாது, கெட்ட செய்திகளை மட்டும் பரப்பி அவர்கள் வியாபார ஸ்தலமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். பத்திரிகை செய்தி அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாற்றணும். நான் ரொம்ப நேரம் இன்னும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு தமிழறிஞர்கள்லாம் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. தமிழர்களுடைய நல்ல பாவம் தாய்மார்கள் அசந்து போனாங்க. இன்னைக்கு நிறைய லெவலில் நான் மாநாடு, இப்போ இன்னொன்று ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன், இருங்க, கவலைப்படாங்க, நல்ல செய்திலாம் இருக்கு. இன்னைக்கு
சித்தார்களை நல்லா படிக்க வைங்க. குழந்தைகள்லாம் தாய்மார்கள் தயவு செய்து நல்லா படிக்க வைங்க. நான் முத கிராமங்களுக்கு பயணம் செய்யும் பொழுது 45 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன், நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டேன், அதாவது 45 வருஷத்துக்கு முன்னால் பயணம் செல்லும் போது எல்லா கிராமங்களில் பார்த்துட்டு இனி வேடிக்கை வருவாங்க. நான் வேடிக்கை பொருளாக நிற்பேன். பூரா மொட்டை குண்டியாக மூக்கை ஒழிச்சுக்கிட்டு தான் வந்து நிற்கும் குழந்தைகள்லாம். பூரா ஒரு வீட்டுக்கு 4-5 பத்து போட்டு பாடுவோம். பூரா வந்து மொட்டை குண்டியாக வந்துட்டு இப்படி நிற்கும், வழக்காண்டுட்டு இருக்கும் நம்ம கிராமத்தில். அப்போ நான் சொன்னேன், எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை போட்டு தான் அடுத்த ட்ரிப்பு வருவேன், சட்டை போட்டு தான் அந்த கூட்டத்துக்கு வர சொல்லணும்னு சொல்லி தாய்மாட்ட அன்பா கேட்டேன். சட்டை போட்டு கொண்டு வந்து கூட்டத்தில் வருவாங்க. அடுத்த கூட்டத்துக்கு போகும்போது அவங்க எல்லாம் முன்னால் கொண்டு குழந்தையில காட்டுவாங்க, நாங்கள் சட்டை போட்டு கொண்டு வந்திருக்கோமே சொல்லி. அந்த குழந்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், படிக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படித்து பெரிய பட்டாதிரிகள் ஆகிட்டாங்க, நிறைய IPS ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எப்படி வளர்க்கின்றீர்களோ அப்படி அந்த குழந்தை வளரும். அந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடியது தாய்மார்களுடைய கடமை. இந்த பிள்ளை பெற்று போட்டு அவன் பாட்டில் ஓடி போயிடுவான், வளர்க்குறது உங்களுடைய கடமை தானே. அதை சீராட்டி பாராட்டி எப்படி வளர்க்கின்றீர்களோ அந்த உயர்வாக வளர்ப்பதற்கு நீங்கள் முற்பட வேண்டும் என்று சொன்னால் சித்தார்களை கல்வியிலே பயிலுவதற்கு நீங்கள் முற்பட வேண்டும். படிக்க வைங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்கிறேன். இவ்வளோ வழக்கமோ படிக்க வைங்கன்னு சொல்கிறேன். படித்தால் பகுத்தறிவு, படிக்காவிட்டால் முட்டாள் அறிவு. பகுத்தறிவு வரணும்னா படிக்க வைங்க. இதைத்தான் எல்லா கிராமத்துக்கும் இதை நீங்களும் சொல்லணும். எல்லா கிராமத்துக்கும் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் போய் சொல்லி படிக்க வைக்கணும். கிராமம் படிக்காத கிராமமே இருக்கக்கூடாது. இதில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாரும் ஒன்றுதான். படிக்க சொல்லுங்க, படிக்க சொல்லி குடிக்க சொல்லிதாங்க. அப்பன் குடிகாரனா இருந்தால் போய் பிராண்டி வாங்கிட்டேன்னு சொல்லி தாய் சொல்லக்கூடாது, தகப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த குழந்தை தன்னால் கொஞ்சம் குடிச்சு பார்க்கும். இந்த இளைஞர்களை எல்லாம் அருவறுக்கப்பட வேண்டிய நிலை. ஆகவே குழந்தை செல்வங்களை சித்தார்களை படிக்க வைத்து நல்ல அறிவுள்ளாக வளர்க்க வேண்டும் என்பதை நான் நல்ல நேரத்தில் நான் முன்னேறம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இன்னைக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கெல்லாம் சொல்றேன். 25வது ஆண்டு வெள்ளி விழா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா. வேண்டாமா? இடம் எங்க தெரியுமா? எங்க வைக்கலாம்? மாநாடு பேரை சொல்லியது அப்புறம் சொல்லுங்க. சமூக சமத்துவ மாநாடு. சமூக சமத்துவ மாநாடு, ஜாதி மத பேதம் நடத்துகின்ற மாநாடு. நல்ல ஞாபகம். 25வது வெள்ளி விழா திண்டுக்கல்ல வைக்க போறேன். ஏன் அப்படி சொல்லுன்னு சொன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் மாநாடு திண்டுக்கல்ல, ஞாபகம் இருக்கா? பெரிய மாநாடு நடத்துறாரு. அதுல அவர் வெற்றி பெற்றாரு. அதே மாதிரி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சென்டிமெண்டாவே பார்ப்பேன். எல்லாத்தையும் மதுரையில் போட்டாச்சு, திருச்சியில போட்டாச்சு, தஞ்சாவூர்ல போட்டாச்சு, அப்புறம் திருவாரூர்ல போட்டாச்சு, கோயம்புத்தூர்ல போட்டாச்சு, ராம்நாட்டில் போட்டாச்சு. திண்டுக்கல்ல யாருமே நம்ம போடவே இல்லை. அதனால இந்த முறை திண்டுக்கல்ல மாநாடு ஆகஸ்ட் 24ஆம் தேதி எழுதி வச்சுக்க. ஆகஸ்ட் 24ஆம் தேதி திண்டுக்கல்ல மாநாடு. சிறப்பா மாநில மாநாடு நடத்தணும். இங்க 2500 பேருக்கு மேல வந்திருக்கீங்க. 50,000 1 லட்சம் பேர் வரணும். இப்பவே தயாராகிக்கங்க. தயாராக மாட்டீங்களா? எல்லா மாவட்டங்கள்லாம் ரெடி ஆகிக்காங்க. மாநில பொறுப்பாளர் ரெடி ஆகிக்காங்க. மாநாடுக்கு போய் தயாராகிட்டீங்களா இல்லையா? நாளை காலையில எல்லாத்தையும் அழிச்சிட்டு எழுதி போட ஆரம்பிச்சிருங்க. எழுதி பண்ண வேண்டாமா? கொடி தானே நீ ஒரு பறக்க விட மாட்டேன். கொடியை மட்டும் தானே புடுங்கி போடுவேன், செவுத்த புடுங்கி போட முடியாதுல்ல. எழுதி செவுத்துல எல்லாத்தையும். எல்லா பிரச்சாரம் இருக்கணும். மெயினா பிரச்சாரம் தான் மெயின். அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாரும் பண்ணுங்க. பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? எல்லாம் ஆரம்பிச்சு தேர்தல் வருது, சீரடணும் சிறப்புடனும் சமத்துவ மாநாடு போட போறோம். எல்லாரையும் அழைக்க போறேன். யார் யார் வர்றாங்கிறத நாங்க நிச்சயமா ஒரு கூட்டத்தை போட்டு நிச்சயமா திட்டம் போட்டு அருமையான மாநாட்டுக்கு எல்லா தலைவர்கள் அழைக்கிறதாக போச்சா எல்லாமே ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வேண்டாமா? மாநாட்டில் வச்சு பேசவும் செய்வேன், திட்டமும் செய்வேன். அவங்க கேட்டு போட்டுமே பெண்ணை கெட்டு போச்சு. அதான உண்மை. நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவரும் பார்ப்போம். அவங்களா புத்தி போய் சொல்லுவாங்களா, ஐயா இப்போ கரெக்டாக பேசுகிறேன் சொல்லிட்டுமே. அதனால் எல்லாரும் அழைக்க போகிறேன், எல்லா தலைவரும் வருவாங்க. அதுக்கு இன்றிலிருந்தே உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடரணும், என்னுடைய பயணத்தை நான் தொடர்றேன். உங்களில் ஒருவன் நான்.
அதை மட்டும் மனசுல வச்சுக்க. உங்களில் ஒருவன் நான், எதற்கும் அஞ்சாமல் வாழுகின்ற நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக நடத்துவதற்கு, வெள்ளி விழா ஆண்டை நடத்துவதற்கு அனைவரும் முற்பட வேண்டும். நேரமும் காலமும் கருதி எல்லோரும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. இவ்வளவு நேரம் அமைதி காத்து பொதுக்குழு மெம்பர்கள், மீண்டும் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மண்டல செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும், ஒட்டு கேட்டவர்கள், ஒட்டு கேட்காதவர்கள், காவல்துறை எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி மீண்டும் சந்திக்கும் இந்த இடம் திண்டுக்கல் மாநாடு. நாளிலிருந்து எழுதப்பட வேண்டிய இடம். ஒரு இடத்துல கூட சவுத்துல கூட இடம் கூடாது. கேட்டா சொல்லு, மாநாடு முடிக்க வரைக்கும் எவனும் வந்துடாத, சரியா இருக்கான்னு சொல்லி வான் பண்ணிரு, பரவாயில்ல, தப்பே இல்லை. அதனால நீங்க எல்லாரும் பயணத்தை தொடரவும், அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன், எது எங்களால் முடிஞ்சது. எல்லாரும் வயிறு புடைக்க தின்று எல்லாரும் மகிழ்ச்சியோடு எப்படி வந்தீர்களோ அதுபோல் மகிழ்ச்சியோடு அமைதியாக சென்று தலைமைக்கு உங்களுடைய பதிவை செலுத்தும்படி அன்போடு கேட்டு உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறேன். அஞ்சாதீர் யாடமும் ஆள வேண்டும் மனமையால், துஞ்சாதீர் யாரும் துணை வேண்டி கெஞ்ச வேண்டாம். வாழ்க மக்கள், வளர்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள்.